திருவள்ளூர் டீசல் டேங்கர் ரயில் தீ விபத்து தொடர்பாக விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ரயில் விபத்து தொடர்பாக விசாரணையை ரயில்வே தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட 16 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. லோகோ பைலட், உதவி லோகோ பைலட் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். விசாரணை தொடங்கிவிட்டதா? தற்போது என்ன தகவல்கள் முதற்கட்டத்தில் கிடைத்திருக்கிறது? திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கடும் பொருட்சேதம் என்பது ஏற்பட்டிருந்தது. சென்னை மணலி IOCL இருந்து சரக்கு ரயில் ஒன்று 52 டேங்கர்ல டீசல் ஏற்றிக்கொண்டு கடந்த 13ஆம் தேதி அதிகாலை மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக ரயில் இன்ஜின் தடம் புரண்டது. இதனால சுமார் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் டேங்கர்கள்ல உரசல் ஏற்பட்டு ஒரு டேங்கர்ல தீ பற்றியது. அந்த தீ மளமளவ அடுத்த 6 டேங்கர்களுக்கும் பரவி கொழுந்து விட்டு எரிந்த ஒரு சூழல்ல கடும் பொருட்சேதம் என்பது ஏற்பட்டு தீ விபத்துக்கு உள்ளானது. இதன் காரணமாக ரயில் சேவையும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. விபத்து குறித்து விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா விபத்தால ரயில் பாதையில் இருக்கக்கூடிய சிக்னல் போர்டுகள், மின் இணைப்புகள் சேதமடைந்திருந்த ஒரு சூழல்ல கடுமையான சேதம் என்பது கண்டறியப்பட்ட நிலையில் தொடர்ந்து விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்துவதற்கு தெற்கு ரயில்வே சார்பில் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில திருவள்ளூர் சரக்கு ரயில் விபத்து தொடர்பாக லோகோ பைலட், உதவி லோகோ பைலட், திருவள்ளூர் ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட 16 பேர் இந்த விசாரணையில ஆஜராகுமாறு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 16 பேரும் இன்றைய தினம் தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க வருகை தந்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேற்று இரவு சம்மன் என்பது அளிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணையில் 3 பேர் கொண்ட குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 3 பேர் கொண்ட குழுவினர் முன்பு இந்த சம்பந்தப்பட்ட 16 பேரும் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்து வருகிறார்கள். குறிப்பா இந்த விபத்து என்பது சரியாக திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து அந்த சரக்கு ரயிலானது செல்லும் போது 71A என்ற பாயிண்ட்ல ஏற்பட்ட விரிசலின் காரணமாக ரயில் கவிழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த பாயிண்ட்ல பணிகள் முறையாக நடைபெற்றதா, சிக்னலிங் பணிகள் எவ்வாறாக இருந்தது, லோகோ பைலட் மற்றும் உதவி லோகோ பைலட் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கண்டறிந்தார்களா, ஸ்டேஷன் மாஸ்டருடைய பணி எவ்வாறாக இருந்தது என்பது தொடர்பாக எல்லாம் தற்போது இந்த விசாரணையில இந்த விளக்கம் என்பது பெறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகாக விசாரணை அறிக்கை என்பது தெற்கு ரயில்வேக்கு சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக விசாரணை குழு தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.